இன்னைக்கு நம்ம தரமான மட்டன் சுக்கா தான் செய்ய போறோம். குக்கர்ல வேக வைக்கிறதுக்காக மட்டன போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ்ல வச்சிடலாம். 5ல இருந்து 6 விசில் வரணும். வேகிற கேப்ல நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். கூடவே ஒரு அன்னாச்சி பூ போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். 6 விசில் வந்துருச்சு. வறுத்ததும் ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. சூடானதும் பிரியாணி இலை 1, 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டதும் 5 முந்திரிய சின்ன சின்னதா உடைச்சு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிப்போம். ஒரு ஸ்பூன் சீரகம் பொடியா அரிஞ்சு வச்ச ஒரு வெங்காயத்தை போட்டு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஒரு 50 கிராமுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிப்போம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சூடானதும் அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தரமான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.